ஹலோ ஆல், இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 2வது நாள். இன்றைக்கி மார்னிங் 4 o'clock எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்ததுமே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். வெளியில் வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி சாமி படத்துக்கு எல்லாமே பூ போட்டு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பானகம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணியில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாமே சேர்த்து வச்சுட்டு விளக்கெல்லாமே ஏற்றி சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சு சாமி வந்து நல்லபடியாக வந்து இன்றைக்கி கும்பிட்டாச்சு. கந்தசஷ்டி கவசமும் வந்து படிச்சிருந்தேன். டெய்லியுமே வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிச்சுட்ருக்கேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மார்னிங் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கும்போது. பூஜை வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா டிவியில் சுப்ரபாதம் போட்டு விட்டுட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரிசி பருப்பு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியலுக்கு வந்து இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். துருவி செஞ்சால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி தேங்காய் துருவல் எல்லாமே வந்து ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பாப்பாவுக்கு பீட்ரூட் சாதம்னா வந்து பிடிக்கும். சின்ன பாப்பா வந்து சாப்பிட மாட்டா. இந்த கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அதனால் சாம்பார் செஞ்சுட்டு அவளுக்கு சாம்பார் சாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சிட்டு சாம்பாரும் வந்து வச்சுட்டேன். குட்டி பாப்பாவுக்கு வந்து சாம்பார் சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பெரிய பாப்பாவுக்கு பீட்ரூட் சாதம் வந்து கொடுத்தாச்சு. காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாம்பாரே ஊற்றி சாப்பிட்டாங்க. பசங்களும் வந்து சீக்கிரமே ரெடி ஆகிட்டாங்க. நான் சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால பசங்களும் சீக்கிரமும் எழுந்து ரெடி ஆகிடுறாங்க. லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி பசங்களும் ரெடி பண்ணி ஸ்கூல்லேயும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு.